கூகுளோட குவாண்டம் கம்ப்யூட்டர். ஆஹா, இது ரொம்ப அட்வான்ஸ் டாபிக். கூகுளோட வில்லோ குவாண்டம் ப்ராசஸர். குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? ஓகே, ரொம்ப சிம்பிளா சொன்னா நம்ம சாதாரண கம்ப்யூட்டர்ல பிட்ஸ்ன்னு இருக்கும். அது 0 இல்லனா 1 தான் இருக்க முடியும். ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர்ல கியூபிட்ஸ்ன்னு இருக்கு. அது ஒரே நேரத்துல 0வாவும் 1ஆவும் இல்ல ரெண்டுக்கும் நடுலையும் இருக்கலாம். இதுக்கு பேரு சூப்பர் பொசிஷன். இதனால என்ன லாபம்? இதனால ஒரே நேரத்துல பல கணக்குகளை போட முடியும். கணக்கிடுற வேகம் பல மடங்கு அதிகமாகும். கூகுள் இப்ப அவங்களோட வில்லோ சிப்பை வச்சு சரிபார்க்கக்கூடிய குவாண்டம் மென்மையை நிரூபிச்சிருக்கிறதா நேச்சர் பத்திரிக்கையில 2 ஆர்டிகிள் வந்திருக்கு. அந்த சரிபார்க்கக்கூடியங்கிறது ஏன் முக்கியம்? ஏன்னா 2019ல கூகுள் சிக்கமோர் சிப்பை வச்சு குவாண்டம் மேலாதிக்கம் சொன்னப்ப அது செஞ்ச கணக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. அதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸா தான் வெரிஃபை பண்ண முடிஞ்சது. ஆனா இப்ப வில்லோ பண்ணியிருக்கிறது நிஜமான சயின்டிஃபிக் பிரச்சனைகளை தீர்த்திருக்கு. அதோட ரிசல்ட்டை வெரிஃபை பண்ண முடியுது. கிளாசிக்கல் கம்ப்யூட்டரை விட ரொம்ப வேகமா இது செஞ்சிருக்கு. மருந்து கண்டுபிடிக்கிறது, லாஜிஸ்டிக்ஸ் பிளான் பண்றது மாதிரி விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, இன்னொன்னு குவாண்டம் தகவல் சிதறல். அதாவது ஒரு கியூபிட்ல இருக்கிற தகவல் மத்த கியூபிட்ஸ்க்கு எப்படி பரவுதுன்னு பாக்குறது. இது ரொம்ப சிக்கலான கணக்கு. இத சூப்பர் கம்ப்யூட்டர்ல செய்ய 3 வருஷத்துக்கு மேல ஆகும்னு சொல்றாங்க. வில்லோ எவ்வளவு நேரத்துல செஞ்சது? சில மணி நேரங்கள்ல. அடேங்கப்பா, 3 வருஷ வேலையே சில மணி நேரத்துலயா? ஆமா. இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த ரிசல்ட்ஸை வெரிஃபை பண்ண முடியுங்கிறது தான். இது வெறும் ஸ்பீட் கிளைம் இல்ல. தியரிட்டிக்கலா கணிச்ச ஒரு விஷயத்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணி அளந்து செக் பண்ணிருக்காங்க. இதுக்கு நோபல் பரிசு வாங்கின ஒருத்தரோட தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்களே? ஆமா, 2025 பிசிக்ஸ் நோபல் பரிசு வாங்கின மைக்கேல் டிவோரெட். இந்த ரிசர்ச்சோட தியரிக்கு பின்னாடி அவரோட ஒர்க் இருக்கு. அவர் இப்ப கூகுள் குவாண்டம் ஏஐ டீம்ல இருக்காரு. அப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம லைஃப சீக்கிரமே மாத்த போகுதா? அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது. இன்னும் நிறைய சவால்கள் இருக்கு. எரர் கரெக்ஷன் பண்ணணும், கியூபிட்ஸோட எண்ணிக்கையை கூட்டணும், அதை ஸ்டேபிளா வச்சுக்கணும். இதெல்லாம் பெரிய வேலை. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் கிளாசிக்கல் கம்ப்யூட்டரால முடியவே முடியாதுன்னு இன்னும் நிரூபிக்கப்படல. ஆனா இது ஒரு பெரிய முன்னேற்றம்ங்கிறதுல சந்தேகமே இல்ல. குறிப்பா மெட்டீரியல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மாதிரி துறைகள்ல இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.